அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸா இருக்கக்கூடிய ஹருபி அப்படின்ற ஒரு ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இதனால பெருசா ஒன்லைனை பத்தி சொல்லி ஆரம்பிக்காம நம்ம டைரக்டா இந்த படத்துக்குள்ள போயிடலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. பத்மினி அப்படின்ற ஒரு தேவதை மாதிரியான பெண் எங்க கேரளால இருக்க ஒரு கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு அழகு அப்படின்றது அளவில்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு, கலைகளும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் மக்கள் இவங்களை வியப்பா பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இவங்களோட மாமாவான ராஜா அப்படின்ற ஒருத்தவர் இவங்களை காதலிக்கணும், அது இவங்களை அடையணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே அவருக்கு இந்த மந்திர மாந்திரிகம் அப்படின்ற எல்லாமே தெரியும். இதனால இதை வச்சு கூட அவங்களை வசியம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காண்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இந்த பத்மினி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நம்பூதிரிய ரொம்ப நாட்களா காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா அவரோட தான் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான சோன்ல இவங்க இருந்துகிட்டே இருக்கும்போது இவங்களோட மாமாக்கு அது தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு கிடைக்காத இந்த பத்மினி யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக பல விஷயங்களை பண்ணி அவங்கள கொடூரமான முறையில சாகடிக்க ஆரம்பிக்கிறாரு. தீராத எண்ணங்களோட அவங்க இறந்து போனாங்க இல்லையா, இவங்க இதனால ஒரு யக்ஷியா மாற ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ள இருக்க பல ஆண்களை கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க எல்லாருக்கும் பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் நம்பூதிரி இருக்கா இல்லையா, அவர் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து இவங்களை கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலைக்குள்ள இவங்களை அடைக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய மாந்திரிகங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த சிலையை விட்டுட்டு இவங்க வெளியில வந்தாங்க அப்படின்னா இது இங்க இருக்க எல்லாருக்குமே ஆபத்தை தேடி தரும் அப்படின்ற மாதிரி தன்னோட சேர்ந்து அந்த சிலையை எடுத்துக்கிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரியும் இப்போ வரைக்கும் அந்த சிலை எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் அதை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஒரு சின்ன பையன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவனோட பேர் நிரஞ்சன் அப்படின்றது. தன்னோட அம்மா கிட்ட அம்மா இந்த பத்மினி அப்படின்றவங்களை பத்தி பேசினாலே இங்க இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க, இதுக்கான காரணம் என்னமான்னு கேட்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க, இந்த பத்மினியோட சிலையை நம்மளோட குடும்பம் தான் தலைமுறை தலைமுறையா பாதுகாத்துக்கிட்டு இருக்கு, இதனால இங்க இருக்க எல்லாருக்குமே அதை நினைச்சு ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னு மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் தூக்கத்துல இருந்து எழுந்துக்க ஆரம்பிக்கிறான். சோ நிரஞ்சன் அப்படின்றது பெரிய பையன் தான். இந்த சின்ன வயசு போர்ஷன் இருக்கு இல்லையா, இது இவருக்கு கனவா வந்து டெய்லி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரோட காதுகளுக்கு ஒரு மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா இவங்களோட அம்மா காமிச்சாங்க இல்லையா, அவங்க நிரஞ்சன் அப்படின்ற மாதிரி இவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இவரோட காதுகள்ல மறுபடியும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால இவரோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிக்கும் போது அதே சமயத்துல இவரோட காதல் கிட்டையும் போக ஆரம்பிக்குது. சாக்ஷி அப்படின்றது அவங்களுடைய பேர். ஒரே ஆபீஸ்ல இவர் இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் லீட் பண்றவரா இருக்காரு. அவங்க இவருக்கு கீழே வேலை செய்யறவங்களா இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் பிரீஃபா காமிச்சு முடிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. நாயகன் ஏற்கனவே ஒரு மாதிரியான ஜோன்ல தான் இருக்கா இல்லையா, இதனால காதலியோ நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், உனக்கு என்னடா ஆச்சு, எதனால இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் இந்த ப்ராஜெக்டால கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கேன், சரி நம்ம இந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஜாலியா அதுல என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவரோட காதலி இங்க இருக்கும்போது இந்த நிரஞ்சன் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்க ஒரு பெண்ணை தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போய் அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது இத காதலி பாக்குறாங்க, உள்ள போறாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த கூட இருக்க பெண் இருக்காங்க இல்லையா, உன்னோட காதலன் ரொம்ப போதையில இருக்காருன்னு நினைக்கிறேன், நீ இங்கிருந்து அவரை கூட்டு போக முடியுமா அப்படின்னு மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ண இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு, எதனாலடா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ முதல்ல மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி பேசி கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவர் அப்படி இப்படின்னு பேசி சமாதானப்படுத்துறாரு. அப்படியே கற்பனா நைட்டு இவர் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் இவரோட காதுகள்ல துளைக்க ஆரம்பிக்குது, தூக்கம் கலையுது அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கும் போது அடுத்த நாள் காலையில இவங்க ஒரு ப்ராஜெக்ட பிரசன்டேஷன் கொடுத்தாங்கணும். அதுக்காக தான் இவங்களோட டீம் எல்லாரும் பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ நாயகன் லீட் அப்படின்றதுனால அங்க இருக்க கிளைண்ட்ஸ் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாரு. நல்லா போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் இவரோட அம்மாவோட குரல் கேட்டது. இவரால் இந்த பிரசன்டேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படியே கேட்காம கொள்ளாம போய்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாரும் என்ன இப்படி பண்ணிட்டாரு, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு, இவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசனையில இருக்கும்போது பட்டுன்னு சாட்சி இருக்காங்க இல்லையா, உள்ள வராங்க. இந்த பிரசன்டேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே ப்ராஜெக்ட் பிடிச்சி போய் இதை வெகுவா பாராட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த நாயகன் பாக்குறாரு. அப்போ இவருக்கு தோணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா அந்த கிரெடிட்டை நாம எடுத்திருக்கணும், ஆனா இது அவ பிடிக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனா ஒரு கிராமத்துல ரெண்டு திருடர்கள் ஒரு இடத்துல உட்காந்து நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள, அதாவது இந்த ஊருக்குள்ள ஒரு பழமையான வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு சிலை இருக்கு, அந்த சிலையை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு பணக்காரன் இந்த ஊர்ல யாரும் இருக்க மாட்டான்டா, அப்படிப்பட்ட சிலை அது, அதை எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சரக்கு போட்டுட்டு
அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு, பிசாசு இருக்கு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் பயந்துகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம போக போறோம். தைரியம் வேணும் இல்லையா? இந்த தைரியத்தை கொடுக்கறது எதுதான்டா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு 2 பேரும் டார்ச் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விதமான வினோதமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. நைட்டு நேரம் அப்படின்னா அதை தாண்டா, அதாவது இந்த மாதிரி சத்தம் கேட்கறதுலாம் சகஜம். நீ வந்து கவலைப்படாதரா அப்படின்ற மாதிரி 2 பேரும் அதை நோக்கி போக்கிட்டே இருக்கும்போது ஒரு பழைய ஒரு ரூம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறானுங்க. அது உள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு கீழே பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் அங்கதாண்டா ஒளிச்சு வச்சிருப்பாங்க. பட் நம்ம அதை தேடி போகலாம் அப்படின்ற மாதிரி உள்ள போக பழமையான பொருட்கள் இருக்க ஆரம்பிக்குது. ஒண்ணுத்தியா தேடிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அந்த சிலை கிடைக்க ஆரம்பிக்குது. தொட்ட உடனே கையெல்லாம் சுட ஆரம்பிக்க பொத்துன்னு கீழ் விழுந்து போகுது. என்னடா இது இப்படி சுடுது, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையாடா அப்படின்ற மாதிரி பயந்து பயந்து மறுபடியும் கையை வைக்கலான்னு போகும்போது இந்த வாட்டி சுடவே கிடையாது. ஒருவேளை நம்ம பிரம்மையா இருக்குமோ, எது எப்படியோ நமக்கு இது தேவையான விஷயங்கள் கிடைச்சிருச்சு இல்லையா, இதை கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம தாண்டா பணக்காரங்க அப்படின்ற மாதிரி வெளியில நடந்து போகலாம் ட்ரை பண்ணும்போது ஏதோ 2 காதலர்களை கவனிக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த இடத்துல என்னடா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு. அதுல வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது காதலன் நம்ம ரொம்ப நல்லா சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு தான் நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த காதலி கிட்ட நெருங்கிட்டே இருக்கும்போது காதலிக்கு இங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களோட கண்கள் கலர் மாறுது. அண்ட் பக்கத்துல இருக்க காதலனை துடி துடிக்க சாகடிக்கிறாங்க அப்படின்றது இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்கும் பயங்கரமா என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு அச்சம். அங்கிருந்து ஓடணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கிணத்து மாதிரி இருக்க ஏரியால கவனிக்கிறானுங்க. இங்க அதனால அந்த பொண்ணு உள்ள அமைக்குச்சு. அந்த பொண்ணையும் காணப்படா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஓடலாம் ட்ரை பண்ணும்போது தண்ணியே அறியாம இவங்க வச்சுக்கிட்டு இருந்த சிலை இருக்கு இல்லையா, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அது எடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள தாண்டா போயிருச்சு. வெளியில வந்தா அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். அது இங்க தானே இருக்கு, நம்ம இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது தண்ணிக்குள்ள போன அந்த காதலி அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கண்கள் கலர் மாற ஆரம்பிக்குது. பயங்கரமான கோபத்தோட நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இவங்க தான் அந்த பத்மினி அப்படின்றது நமக்கு புரியுது. அது இவங்க நடந்து போன இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது நாயகனோட கனவுல வந்து நாயகனை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் இங்க காண்பிக்கும் போது அந்த இறந்து போன நபரோட சடலத்தை அந்த வழியா போன ஒரு நபர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரங்களுக்கு பயந்து தகவல் சொன்னதும் அவங்க இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடம் யாருடையது, ஆமா இதை முதல்ல யார் பார்த்தா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் நீங்க கேட்டு அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஓடி போன 2 திருடர்கள் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்களா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சரி, இதை பயன்படுத்தி நம்ம அந்த சிலையை எப்படி தூக்குவோம், இங்க தானடா அதை போட்டோம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க இப்போதைக்கு அதை எடுக்க முடியாது, இதனால இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. நாயகன் அவரோட சொந்த ஊர்ல இருந்து ஒரு கால் வருது அப்படின்ற மாதிரி எடுத்து பேச ஆரம்பிக்க இப்ப ரீசெண்டா ஒரு பணம் கிடைச்சது இல்லையா, அந்த வீடு இவருடைய தான். சோ போலீஸ்காரங்கள வந்துட்டு போயிருக்காங்க. நீ விசாரணைக்காக இங்க வர முடியுமான்னு கேட்கும்போது இவர் லீவு கேட்கலான்னு போவாங்க. ப்ராஜெக்ட் ஹெட்டா நீங்க இருக்கீங்க, என்னால லீவை கிராண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் யோசிக்கிறாரு, இந்த கம்பெனிக்காக நான் எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கேன், எனக்காக என்னோட எமர்ஜென்சிக்காக நீங்க லீவு கொடுக்கல அப்படின்னா இதுக்கு மேல இங்க இருந்து அப்படின்னா அது சரிப்பட்டு வராது, நான் இந்த கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது இவரோட காதல் இருக்காங்களே, நீ கொஞ்ச நாளாவே என்கிட்ட பேச மாட்டேன், உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க நமக்குள்ள இது செட் ஆகாது, இங்க நான் நிறைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இங்க என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி யோசனையில இருக்கும்போது நாயகன் அங்கிருந்து கிளம்பி தன்னோட ஊருக்கே போயிட்டாரு. அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவ்வளவு மெமரிஸ் இவருக்கு இருக்குது. அம்மா கூட தான் என்னென்னலாம் பண்ணார், நிறைய இடங்களுக்கு போய் விளையாடி இருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவில் இவரோட காதலி இவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் எடுக்கிறதா தெரியல. பின்னாடியே ஒரு குளம் இருக்கு இல்லையா, அதுல குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி போய் அங்க ஜாலியா குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ இவரோட கண்களுக்கு அந்த சிலை தென்படுது அப்படின்ற மாதிரியும், அதாவது திருட்டு பசங்க போட்டு போனானுங்க இல்லையா அந்த சிலை இப்போ இவரோட கைகள்ல இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு இவர் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யமான சத்தம், அந்த சத்தம் என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி எழுந்து போக வெள்ளை நிறத்துல, அதாவது வெள்ளை நிற புடவையில ஒரு பெண் இவரோட கண்ணு முன்னாடி தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒண்ணுமே புரியல. லைட்டா பயப்பட ஆரம்பிச்சு இது எல்லாமே எதனால நடந்துகிட்டு இருக்கு, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக
கேட்கறதுக்காக ஊர்லயே இவரோட சித்தப்பா இருக்காரு, அதாவது நம்பூதிரி ஃபேமிலி தான் இல்லையா, சித்தப்பா கிட்ட போய் இந்த சிலையை பத்தி கேட்கும்போது இந்த சிலை ரொம்பவே ஆபத்தானது, நம்மளோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே இதை பாதுகாக்கணும், இது தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி சொல்றது எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களுக்குள்ள கூட்டு போறாரு. அந்த பத்மினி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பேரழகி அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்களோட மாமா இவங்களை பயங்கரமான முறையில காயப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன தாண்டி நீ அந்த நம்பூதிரியை கல்யாணம் பண்ணிப்பியா, அப்படி மட்டும் நீ பண்ணனு வையா, நீ உயிரோடவே இருக்க மாட்டேன், எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமான முறையில குடும்பப்படுத்தி அவங்கள சாகடிச்சு அவங்களால, அதாவது அவங்களோட ஆன்மாவால பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு மாந்திரிகங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு, இந்த சிலைக்குள்ள இருக்கிறவங்களால நமக்கு பெரிய பெரிய ஆபத்து இருக்கு, அதை தாண்டி அதாவது இப்போதைக்கு இருக்க சூழல்ல அவங்க வெளியே வந்துட்டாங்க, இப்போ அவங்கள நம்ம ஏதாவது பண்ணல அப்படின்னா இங்க பல பிரச்சனைகள் வரக்கூடும், இதனால நம்ம ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பாரம்பரியமா இவங்களோட ஃபேமிலி பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு மோதிரம். அந்த மோதிரம் இவரோட கைகளுக்கு போக ஆரம்பிக்குது. இந்த மோதிரத்தால மட்டுமே தான் அவங்கள நம்மளால வசியப்படுத்த முடியும். அவங்க அளவில்லாத சக்தியோட இருக்காங்க, அவங்கள சாதாரண முறையில நெருங்க முடியாது. இந்த மோதிரத்தை மட்டும் அவங்களோட கைகளை நீ எப்படியாவது போட்டுட்ட அப்படின்னா அவங்களோட சக்திகள் எல்லாமே குறைஞ்சிரும். அது மூலமா நம்ம ஒரு யாகத்தை பண்ணி அதை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மோதிரம் போடுறதுக்கு ரெண்டு சமயம் தான் இருக்கு. அவங்க அளவில்லாத காமத்திலயோ இல்லைன்னா அளவில்லாத குரோதத்திலயோ இருந்தா மட்டுமே தான் மோதிரம் அவங்களோட கைகளுக்கு இணையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்த நீ பார்த்து பண்ணணும்னு நான் பேக்கும்போது இவர் வீட்டுக்குள்ள போறாரு. அந்த யக்ஷி அதாவது பத்மினி அங்க நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்களோட கேஷுவலா பழக ஆரம்பிக்க அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள வந்த எல்லாரையுமே நீ கொடூரமான முறையில சாகடிச்சுக்கிட்டே இருக்க இல்லையா, என்ன எதுக்காக சாகடிக்காம விட்டான்னு கேட்கும்போது இவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இவங்க காதலிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நம்பூதிரி இருக்கா இல்லையா, அவரோட ஃபேமிலி சேர்ந்தவன் தான் நீ, அது மட்டும் இல்லாம உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னோட நம்பூதிரியை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் இங்க சேர ஆரம்பிக்க அடுத்தடுத்த நாட்கள்ல இவங்க ஒரு யக்ஷி அதாவது ஒரு ஆன்மா அப்படின்ற விஷயம் எதுவுமே கவனிக்காம அவங்களோட நல்லா பழகிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவரை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இவங்க இல்லாத நேரமா பார்த்து இவர் அந்த மந்திரவாதி அதாவது தன்னோட சித்தப்பாக்கு போன் பண்ணி என்னென்னலாம் பண்ணணும் எது சரியான நேரம் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க இந்த பேய்க்கும் நாயகனுக்குமான காதல் ஒரு பாடல் மூலமா போய்கிட்டே இருக்க வீட்டுக்குள்ளே இவரோட நண்பர் வர ஆரம்பிக்கிறாரு. நண்பர் கிட்ட இவங்க தாண்டா அது வீட்டையே பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பத்மினி, இவங்க நீ நினைக்கிற மாதிரி இல்லடான்னு சொல்லும் போது நண்பர் பயந்துகிட்டு ஓட ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருக்கிட்டையுமே தான் ஒரு யக்ஷி தான் ஒரு பேய் அப்படின்ற விஷயத்த நீ சொல்றத நிறுத்தி ஆகணும், இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்தோடு போய்கிட்டே இருக்க நாயகன் பெருசா எடுத்துக்கல. அவர் அவரோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் இவரோட காதலி கிட்ட போக ஆரம்பிக்குது. ஊரை விட்டு போன மனுஷன் எந்த விதமான தொடர்புலையும் இல்லாம இருக்காரு அப்படின்ற மாதிரி கஷ்டத்துல இருக்கும்போது அந்த சமயத்துல தான் நாயகனுக்கு பர்சனலா அதாவது மென்டலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒரு டாக்டர் கிட்ட தான் போய்கிட்டு இருந்தார் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சு அவரை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது இங்க இந்த ஆன்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. போன வாட்டி அவரை பயங்கரமா திட்டாங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியோ இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம், நமக்கு யாரும் தடையா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களோட கைகள் அப்படியே வலிக்க ஆரம்பிக்குது. அது என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது இவங்களோட விரல்கள்ல அந்த மோதிரம் போடப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரியோ இவங்களோட சக்திகளை இழந்து போய் இவங்க பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது பட்டன நாயகன் அவரோட சித்தப்பாக்கு போன் பண்ண ஆரம்பிச்சு அவங்க இந்த சிலையை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிலையை வச்சு மாந்திரிக பூஜைகள் நடத்தணும் அப்படின்ற மாதிரியோ கொண்டு வாங்கடா, அவளை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி நாயகன் கூட இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஆன்மாவை கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஆன்மா பயங்கர கோபத்துல இருக்கு, கட்டுப்படுத்த முடியாத ஒரு வன்மத்துல இருக்கு அப்படின்ற மாதிரியும் என்னென்னமோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆன்மாவால அந்த மோதிரம் இருக்கிற ஒரே காரணத்தால நகர்ந்து போக முடியல, தப்பிச்சு போக முடியல அப்படின்ற எல்லாத்தையும் இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த ரெண்டு திருட்டு பசங்க இருக்கானுங்க இல்லையா, இந்த வாட்டி சிலையை விடக்கூடாது, இது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள வர இங்க மாந்திரிக பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல அந்த சிலை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தேடி வந்த பொருள் இதுதான், விட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி திருடிட்டு ஓடி போகும்போது இவங்க அந்த சிலையை பாக்குறாங்க, காணோம், சிலை இருந்தா மட்டுமே தான் இந்த ஆன்மாவை அடக்க முடியும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம், அந்த சிலையை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சிலை காணாம போயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சதோ இந்த பத்மினி ஆன்மா இருக்கு இல்லையா மறைய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த சிலை எங்க இருக்கோ அங்கதான் இவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு திருட்டு பசங்களும் திருடிட்டு போய்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க எதர்ச்சியா பிடிக்கிறாங்க. இவங்களை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இவனுங்க கோல்மால் பண்ணி ஒன்று தூக்கிட்டு வந்திருக்கானுங்க அப்படின்றது தெரியுது. அது கூடவே இவனுங்க ரெண்டு
பேரு கூடவே அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அதுவும் வண்டியில் ஏறுது. சார் இந்த வழியா தான் என்னோட வீடு இருக்கு, நீங்க அங்க டிராப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு இந்த 2 திருடர்களோட பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனுங்க இவங்களை பார்த்ததும் அளவில்லாத சந்தோஷம் அண்ட் கையில மோதிரம்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் காமிச்சு நீ எடுத்துக்கோன்னு சொல்லும்போது திருடர்களுக்கு வேற என்ன வேணும் அதை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அவங்களோட கைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மோதிரம் வருது. அது கூடவே இவங்க டப்புன்னு காணாம போறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்கும் இங்க ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்றது புரியுது. சோ வேக வேகமா அந்த வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்க இப்போ அந்த ஆன்மாவை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா கட்டுப்படுத்துறதுக்கு இருந்த அந்த மோதிரம் இவங்களோட கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு மாதிரியும் சில இப்ப அந்த ஆன்மா கிட்ட இருக்கு அப்படின்னு மாதிரியும் நமக்கு இங்க காமிக்கும் போது அங்க இருக்க எல்லாருமே ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. மாந்திரிகவாதியில இருந்து போலீஸ்காரங்க வரைக்கும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மூலையிலயும் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க ஒருத்தரையா அந்த ஆன்மா இருக்கு இல்லையா கொடூரமான முறையில பயமுறுத்தி அவங்களை கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், இந்த ஆன்மாவை அடக்கணும் அப்படின்ற மாதிரி பட்டுன்னு அவங்க அசந்த நேரமா பார்த்து அதாவது வேற ஒருத்தர் அந்த ஆன்மா சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக இவர் இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்களோட கைகள்ல மோதிரத்தை போடும்போது இப்போ சக்தி இழக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி யாருமே தடுக்க முடியாது. இதனால எல்லா வேலைகளும் இங்க நடந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மந்திரம் போக்கிட்டே இருக்கும்போது அவங்க லிட்டரலி கதற ஆரம்பிக்கிறாங்க. இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு கத்திக்கிட்டே இருக்கும்போது யாருமே இதை கேட்கறதா தெரியல. அவங்கள பிடிச்சி இந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பொத்துன்னு விழுந்து போக அப்படியே கற்பனை நாயகன் இருக்கா இல்லையா, இந்த வீட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த ஆன்மாவோட கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இது நேரம் வரைக்கும் அவங்கள பத்மினி அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த சமயத்துல இருந்து மாயான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு காமிக்காம அப்படியே கற்பனை ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போகுது. அவரோட மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வீட்டுக்கு போய் அதாவது நாயகன் தங்கிட்டு இருந்தாரு அந்த வீட்டுக்கு போய் ஒன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு இந்த சைக்காட்டிஸ்ட் கிட்ட போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தேவை வந்திருக்கு இல்லையா, அது எதனால அப்படின்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அதாவது இவரோட மனைவியான மாயா அப்படின்னவும் கூட இவர் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டிராஜடியான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல மாயா இறந்து போக ஆனா இவரோட கண்களுக்கு மட்டும் மாயா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இதனால மட்டுமே தான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரியோ பேரலா இவர் மாயா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலியா அந்த உருவம் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த ஆன்மாவோட உருவத்துல தான் அந்த மாயா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இல்லவே இல்லை இவர் தனியா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கும் போது இந்த சைடு இருக்க ஹீரோயினுக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருக்க செல்ஃபி போட்டோவையும் கல்யாண போட்டோக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான ஆச்சரியம். சோ இங்க அந்த பிசாசோட உருவம் இதுதானா அப்படின்றதுல ஒரு குழப்பம். ஏன்னா இறந்து போன இவரோட மனைவியோ இதே உருவத்துல தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஒருவேளை இங்க என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா அந்த ஆன்மா சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த உருவம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இவருக்கு மன ரீதியா பிரச்சனை இருந்ததால அந்த உருவம் அதாவது அந்த ஆன்மா தன்னோட மனைவியோட முகமா தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியோ இப்போ அந்த ஆன்மாவை அழிச்சிட்டாங்க. இருந்தாலும் இவரோட மனைவியோட மாயா இவரோட கண்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சு இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.